ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஆமாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 மாதத்தை நம்ம கடந்துட்டோங்க. இந்த வருஷத்தின் 2 மாதத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஆண்டருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோங்க. ஆமாம், இந்த வருஷம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஜான்வரியும் ஃபெப்ரவரியும் ஆண்டர் நடத்தி கொடுத்துட்டாருங்க. இந்த புது மாதத்தில் நம்ம கால் வச்சுருக்கிறோம். ஆண்டருக்கு நன்றி சொல்லணுங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? ஆமாம், நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். என் லைஃப்பில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எப்போ ஒரு முடிவு வரும்னு தெரில. நிறைய காரியங்கள் நடக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னுமே நடக்கலை. ஆமாம், நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு பயமாக இருக்குன்ட்டு. ஆமாங்க, அவனோட வசனம் அருமையாக சொல்லுது, கர்த்தரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. those who look unto him will not be ashamed, their faces will be as bright as radiant. ஆமாங்க, நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த உலகம் உங்களை தோற்கடிக்கும்படி யோசிக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டரை பிடிச்சு கொள்ளும்போது நீங்கள் தோற்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. உங்களோட காரியம் என்னென்ன இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு தேவன் உங்களோட இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. யூ வில் நாட் ஃபெயில். யூ வில் become a victorious person through Christ who strengthens youங்க. நேற்று தினத்தில் கூடங்க ஒரு அருமையான ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேங்க. சஞ்சு சாம்சன்ற ஒரு பிளேயரு, ஒரு இந்தியன் பிளேயருங்க. ஆனால் அவருடைய கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி எப்படின்னா, அவர் டீமில் எப்போ எடுப்பாங்க, டீம்லேருந்து எப்போ ட்ராப் பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் அவர் ஒன்று தான் சொன்னாருங்க, ஒன்று தான் பண்ணார். என்னுடைய முயற்சி நான் போடுறேன், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பாருன்ட்டு நேற்று ஒரு வின்னிங் நாக் ப்ளே பண்ணி அந்த நாக்கு முடிக்கும் போது அங்கேயே உட்காந்து ஆண்டருக்கு நன்றி சொன்னாருங்க. அங்கேயே முழங்காலிட்டு ஆண்டருக்கு நன்றி சொன்னாருங்க. அந்த மாதிரி நம்மளும் நன்றி சொல்ல கடமைப்படணுங்க. ஆமாம், அவருடைய டைம் நேற்று தினத்தில் வந்தது. அதே போல் உங்களுடைய நேரமும் கூட சீக்கிரமாக வரப்போகுதுங்க. ஆண்டு உங்களை ப்ளஸ் பண்ணி உயர்த்த போகிறாரு. நீங்கள் அவருக்கு தேங்க்யூ சொல்ல போகிறீங்க. காட் பிளெஸ் யூ. ஹாவ் எ பிளஸ்ட் மந்த்துங்க. ஆமென்.